அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நம்ம பிப்ரவரி 19ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். பொதுவாகவே ஒரு புதன்கிழமை ஆரம்பித்து செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்குங்கிறது தான் இந்த வார பலன்களுடைய இது நாட்கள். அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் என்ன மாதிரியான முக்கியமான விசேஷ நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். பிப்ரவரி 19ஆம் தேதி நல்ல ஒரு முகூர்த்த நாள் இந்த வாரத்தில் இருக்குது. பிப்ரவரி 20ஆம் தேதி வியாழக்கிழமை, அன்னைக்கு அஷ்டமி, அன்னைக்கு காலா அஷ்டமி. எல்லாவற்றுக்கும் மேலாக சிவபெருமானுடைய வழிபாடு மகா மகேஸ்வர அஷ்டமின்னு அன்னைக்கு பேர். ஆக அந்த அஷ்டமியிலேயே விசேஷமான நாட்கள் இன்னைக்கு 20ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மறுபடியும் நல்லது ஒரு முகூர்த்த நாள், சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்பு. அடுத்தபடியாக 25ஆம் தேதி பிப்ரவரி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, அன்னைக்கு பிரதோஷம். எப்பவுமே செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை பொறுத்த வரைக்கும் ருண விமோசன பிரதோஷம்னு பேர், நோய் கடன் தீர்ப்பதற்கான பிரதோஷம். ஆக இந்த வாரத்தில் முக்கியமான நாட்கள் என்னன்னு பார்த்தோம். இனி திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த வார கிரக நிலைகள், இதை ஏன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எதுக்காக இதை சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் வார பலனில் தெரிஞ்சுங்க. ஒவ்வொருத்தங்களும் ஒரு ராசியில் பிறந்திருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும். இந்த வாரத்தில் அந்த கிரகம் எங்கே இருக்கோ அதை ஒட்டி தான் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள். அந்த கிரகம் எங்கே இருக்குது, எங்கே பார்க்குது, என்ன நட்சத்திரத்தின் சாரத்தில் அது செல்லுது, மற்ற கிரகங்கள்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுது, இதுக்காக தான் இந்த கிரக நிலைகளை சொல்கிறது. அப்படி பார்க்குற போது திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷபராசியில் குரு பகவான், மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கும்பராசியில், அதாவது 11வது ராசியில் சூரியன், புதன், சனி, 12வது ராசி மீன ராசியில் சுக்கிரன், ராகு. இந்த கிரக நிலைகள் இருக்கு. இதன் அடிப்படையில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இப்போ சுருக்கமாக பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குற போது மேச ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரமும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் நல்ல இடத்துல அவர் சஞ்சாரம் பண்ணுறார். அப்படி பார்க்குற போது இந்த வாரமும் உங்களுக்கு இறையருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. நீங்கள் தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு இருக்குது, தெய்வ நம்பிக்கை உங்களுக்கு இல்லை, நீங்கள் ஜோடத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கை இல்லை, கோயிலுக்கு போகிறீங்க இல்லை, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இயற்கையிலேயே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கிறதுனால கடவுளுடைய ஆசீர்வாதம் இந்த வாரத்திலையும் உங்களுக்கு தொடர்கிறது, அப்படி தான் சொல்லணும். அப்படி பார்க்குறது இதனால் என்ன நன்மை அப்படின்னா, நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப பெரிய லெவலில் கஷ்டம் இல்லாமல் அந்த காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக நடக்கும். ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்களில் நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், உங்களுடைய காரியம் கைகூடி வரும், உங்களுடைய பிரச்சனைக்கு யாராவது தீர்வுக்கு வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இதுதான் மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்திற்கான பொதுவான பலன். ஆக உங்களுடைய இறைவன் உங்களுக்கு அனுகூலமாக இருந்து அனுகிரகம் பண்ணுறான்னு தான் சொல்லணும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும். இதெல்லாம் லவ் பண்ணுறவங்களுக்கான விஷயங்கள். நீங்கள் வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப், உங்களோட கரியர் பரவாயில்லை. உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல, நான் முதல்ல சொன்னேன், நல்லிடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கேன். அப்படி இருந்தாலே வேலையில் பெரிய லெவலில் ப்ராப்ளம் இல்லை. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்த குருவும் சனியும் பார்த்துட்ருக்குறாங்க. ப்ராப்ளம் இல்லைன்னாலும் வேலையில் ஒரு ஒர்க்கில் ப்ரெஷர் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒர்க்கில் வெளியே சொல்ல முடியாத டென்ஷன் இருக்கும். அதுக்காக உங்களுக்கு வேலை இல்லாமல் இல்லை, நீங்களும் சும்மா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் குறைவு. ஸோ ஏதோ ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்குது, அதனால் உங்களுக்கு நன்மைகள் இந்த வாரமும் தொடர்கிறது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா, இந்த வாரமும் அதே கிரக நிலைகள் இருக்கிறதுனால யாரெல்லாம் சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களோ
உங்களுடைய தொழிலில் ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது. ஏதோ உங்களால் முடிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்கள். அது பின்னாடி உங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். அல்லது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அளவுக்கு லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய மேரிட்டல் லைஃப், அதாவது உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குருவும் சனியும் பார்க்கறதுனால இந்த வாரத்தில் நீங்கள் யாருக்காவது பெரிய லெவலில் கடன் கொடுக்கறது வேண்டாம், அவாய்ட் பண்ணுங்க. பெரிய லெவலில் யாருக்காவது சூரிட்டி கொடுக்கறத நிறுத்துங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இந்த வாரமும் மிக மிக கவனம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவையும் முழுமுதற் கடவுள் விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்துல நல்ல இடத்துல சஞ்சரிக்கிறார். கடந்த வாரம் மாறிங்க. அப்படி இருந்தாலே இந்த வாரம் உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும். இது மட்டுமல்ல, நான் வேலையில் இருக்கேன், ஜாப்ல இருக்கேன், எனக்கு எப்படி இருக்குன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எதில் வேணாலும் வேலை செய்யுங்க. உங்களுடைய வேலை வாய்ப்புகள் இந்த வாரம் பரவாயில்லை. ஒர்க்கில் இது வரைக்கும் இருந்த ப்ரெஷர் உங்களுக்கு குறைஞ்சிரும். இந்த வாரம் ரொம்ப ரிலாக்ஸாக நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த வாரத்தில் நான் வேலையில் ப்ரமோஷனை எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்க்ரிமெண்ட், அரியர்ஸ் எதிர்பார்த்தவங்களுக்கு அரியர்ஸ், இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு மானிட்டரி பெனிஃபிட் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிறைய இருக்குது அல்லது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் எதிர்பாராத விதமாக ப்ரமோஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் இது எத்தனையோ ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. நான் ரொம்ப நாளாக லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கடன் வாங்குறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், கடன் கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரம் நீங்கள் கேட்ட இடத்துல உங்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த கடன் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் நல்ல விதமாக ஃபுல்ஃபில் ஆகும். இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அலையும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க. ஆக ஆறுதலான விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெண் வேலையாட்களை எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா நல்ல வேலையாட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் ஜெயிப்பதற்கான அல்லது வெற்றி கொள்வதற்கான வாரமாகவும் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுக்கு திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ்னால உங்களுக்கு ஏற்றம் முன்னேற்றம் அல்லது லாபம் வருமானம் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். நீங்கள் ரொம்ப நாளாக கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா நல்லது நடக்கும். அல்லது பெரிய மனிதர்களுடைய நட்பு அவர்களுடைய உறவு உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது. உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். சமூகத்தில் உங்களுக்கான அந்தஸ்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, நான் பெரிய லெவலில் தொழில் தொடங்கணுங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பாளையும் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடையும் அதிகப்படுத்துங்க, நல்லாயிருக்கும். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 9ஆம் இடத்துல சூரியன் புதன் சனி இருக்கிறாங்க. உங்களுடைய ராசிநாதன் அங்கே தான் இருக்கார். ஆக இந்த வாரத்தில் யாரெல்லாம் எக்ஸாமினேஷன் டைம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஹையர் எஜுகேஷனுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு நிறையா இருக்குது. நல்லா படிங்க. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க மூவ் பண்ணலாம். அதற்கும் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது. நீண்ட தூரம் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் 2வது திருமணத்திற்கு முயற்சி பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள்.
நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. இந்த வாய்ப்பு மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மாதத்துக்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் சனி பகவான் மாற்றம் இருக்குது. அப்படி பார்க்குற போது யாரெல்லாம் நீங்கள் ஜாப் தேடிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஆல்ரெடி நான் வேலையில் இருக்கேன், வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தன்மை அத்தனையுமே குறையும். பெரிய லெவலில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனாலும் சுமூகமான ஒரு வேலை வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா தெய்வ அனுகூலத்தால் அது நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு நன்மையை செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் நன்மை. உங்களுடைய இளைய சகோதரர் இருக்காங்க, சகோதரி இருக்காங்க, அவர்களாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், முன்னேற்றம் இது எல்லாமே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணுறேங்கிறவங்க, அல்லது நான் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க, ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த வாரம் பரவாயில்ல. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. வருமானங்கள் நார்மலாக தான் இருக்கும். யாரெல்லாம் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுடைய அரசியல் வாழ்க்கை உங்களுக்கு பாப்புலாரிட்டியும் பப்ளிசிட்டியும் பெரிய லெவலில் கொடுக்கும். உங்களுடைய எதிரிகள் உங்களை பார்த்து பயப்பட வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. ஆக மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இது வரைக்கும் வரல அப்படிங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு பண்ணுங்க. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் புதன் சனி அத்தனை கிரகங்களை கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. ஒன்றும் பயப்படணுங்கிறது இல்லை. கடந்த காலங்களில் யாருக்கெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் இருக்குது வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் மட்டும் இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்காமல் இருந்தால் போதும். கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் தவணை முறையில் இன்ஸ்டால்மெண்ட்டில் வர்றதுக்கான வாய்ப்பு. என்னெல்லாம் வரும் அப்படின்னா, நீங்கள் பென்ஷன் பணம் வரலன்னா வரும், அரியர்ஸ் பணம் வரலன்னா வரும், இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் பேலன்ஸ் இருக்குன்னா வரும், டிவிடெண்ட் ரொம்ப நாளாக வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு டிவிடெண்ட் வரும், நீங்கள் கொடுத்த பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு. இந்த எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இல்லை. கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா கிட்ஸ் இல்லை, அதாவது குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம், அவர்களால் நிம்மதியான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு, லேட் ஆகிட்டுருக்கு, டிலே ஆகிட்டுருக்குங்கிறன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் இருக்குது. நீங்களே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க, ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம், இது ரொம்ப முக்கியம் இந்த வாரம். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பார்க்குற போது பரவாயில்ல, வேலை இருக்குது, வருமானங்கள் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்தை குருவும் சனியும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு பெரிய லெவலில் நோய் இருக்குது அப்படின்னா நோயுடைய தன்மை குறையும். பெரிய லெவலில் கடன் இருக்குங்கிறவங்களுக்கு கடன் ஏதோ ஒரு விதத்தில் குறைவதற்கான வாய்ப்பு, அல்லது கடன் கொடுத்தவர்களும் உங்களை விரட்டாமல் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் இது இந்த வாரத்தில் நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் உண்டு, கவர்மெண்ட் ஏதாவது ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்
இது அத்தனையுமே கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ஒரு லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன தடை என்பது இருக்குது. அதனால் அது விஷயத்தில் ரொம்ப கவனம். கம்பெனி மாறணுங்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுடைய பெண் நண்பர்கள் அவர்களால் உங்களுக்கு பிரச்சனை, போராட்டம், மன வருத்தங்கள் இதெல்லாம் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. கடகராசியில் பிறந்த நீங்கள் இந்த வாரம் தன்வந்திரி பகவானையும் குறிப்பாக ஆஞ்சநேயரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசியவே கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் பார்க்கறது. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக வருமானத்தை இந்த வாரம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவு. ஸோ இம்யூனிட்டி பவரை எந்த அளவுக்கு கூட்டணுமோ அந்த அளவுக்கு கூட்டுங்க. அதுவும் ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாக நான் சொந்தமாக இடங்கடை வாங்கணும், வீடு கட்டணும், அல்லது கட்டின வீடு வாங்கணும், அல்லது வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் நிறைய வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பண வசதி, பொருளாதார வசதி கிடைக்குமான்னா கண்டிப்பாக நீங்கள் லோன் வாங்கி வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கல்வி, எக்ஸாமினேஷன் டைம், எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் வாழ்க்கையில் எவ்வளவு இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். அதனால் அது மாதிரியான மனநிலைகளை மாற்றுங்க. குறிப்பாக இந்த வாரத்தில் யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. அதனால் உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ஒருவேளை நான் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாரம் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை என்பது உங்களுக்கு இருக்கும் லைஃப்பில். நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அல்லது வேலைக்கு போனாலும் சரி, அது ஒரு திருப்தியான மனநிலை என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இல்லை. அதனால் கிடைச்ச வரைக்கும் லாபம், இறைவன் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் அனுகூலம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஹையர் எஜுகேஷன் பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், வருமானங்கள் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு செலவுகள் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சுப செலவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. அந்த சுபகாரியத்துக்காக நீங்களும் பெரிய லெவலில் செலவு பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லையுமே கொஞ்சம் அடக்கி வாசிங்க. இந்த வாரம் நீங்கள் துர்க்கையும் காளியையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல சூரியனுடைய சனியோடைய இருக்கிறது உங்களுடைய வெற்றி உறுதியாக இருக்குது. எப்பயுமே இந்த வாரத்தில் நல்ல வேலையாட்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைப்பார்கள். வீட்டில் ஏதாவது நான் ரொம்ப நாளாக வளர்ப்பு பிராணிகள் வளர்க்கணும்னு நினைக்கிறேன், ஆசைப்பட்றேன், அது நடக்குமான்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும். வேலையில் ஏதாவது பெரிய லெவலில் ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நன்மையாக இருக்கும். ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, நல்ல விலைக்கு போகலை, சேல் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ஏதோ நல்ல விலைக்கு சேல் ஆகும், அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், அட்வான்ஸு, அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள் அது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் எதிர்பாராத பயணம் இருக்குது. ஒரு பக்கம் உறவுகளால் பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் அவசியம் இருந்தாலும் லோன் வாங்குறத கொஞ்சம் தள்ளி போடுங்க.
இதுவும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் எனக்கு இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு இந்த வாரம் திருமணத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பும் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணவங்க பார்ட்னர் லாபம் அடைவார். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த எக்ஸாமினேஷன் வாரம், அதனால் ரொம்ப கவனம். இந்த வாரத்தில் உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்குது. ரொம்ப நாளாக நான் வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு, விடுபடுவதற்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த வாரம் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கப்படும். அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எதிரிகளால் தேவையற்ற பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உடலில் இனம் காண முடியாத பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. அதனால் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் எதிர்பாராத உதவிகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. உங்களுடைய பெரிய லெவலில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அத்தனையும் உருவாகும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு கிரகங்களால் ஏற்படும். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடும் ரொம்ப பண்ணுங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், ரெனி ரெப்யூட்டட் கன்சல்ல நான் வேலை செய்கிறேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எதில் இருந்தாலும் சரி, உங்களுடைய ப்ரொஃபஷனில் ஜாபில் உங்களோட கரியரில் பொறுமை நிதானம். இந்த வாரம் உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு வேலையில் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை. ஒருவேளை எனக்கு எங்கள் சுப்பீரியர் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸ் இல்லை. அதனால் வேலையில் ரொம்ப ரொம்ப பொறுமையாக இருங்க. ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்குங்க. மற்றவங்க சொல்கிறத நீங்கள் கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் ஒபே பண்ணி போங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். மீறி நடந்தாலும் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும். கிரகங்களும் இந்த வாரம் அதை ஒட்டி தான் இருக்குது. அடைக்கி வாசிங்க. அவசரம் அவசியம் இருந்தாலே லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஒரு பக்கம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் அல்லது டூர் அல்லது ட்ராவல் போகிற மாதிரி சூழ்நிலை, இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் எதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் பிரமாதமாக இல்லை, எல்லாமே நார்மலாக இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் சரி, இந்த வாரம் சுமார் அவசர அவசியம் இருந்ததுனால ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. உறவுகள் விஷயத்தில் மிக கவனம். உறவுகளால் நமக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள், மன வருத்தங்கள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் இதெல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளான பிரச்சனைகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. பட் இந்த வாரம் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொறுத்த வரைக்கும் பொருளாதார சூழ்நிலைகள், கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சுமாராக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களும் எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்து கூடும். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. இது எல்லாம் நன்மையாக இருந்தால் கூட எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய 11ஆம் இடத்தை 3 கிரகங்கள் பார்க்கறது. நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் நிறையா இருக்குது. நண்பர்களால் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் வாழ்க்கையில் ஏற்றம் இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தில் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அல்லது அவர்களுக்காக செலவு பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. அதனால் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது
உற்பத்தி சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா சுமார் இந்த வாரம் நீங்கள் பிரம்மாவையும் விநாயகரையும் வழிபாடு பண்ணுங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். கோச்சாரத்தில் ஒரு பக்கம் 8ல் இருக்கிறது சுமாரான பலன். ஆனாலும் கூட உங்களுடைய ராசிக்கு அவர் 2ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கேன், குறிப்பாக ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு வருமானம், லாபம், சம்பாத்தியம் உங்களுடைய ஃபீல்டில் இந்த வாரம் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நான் ரொம்ப நாளாக இடங்களாக வாங்கணும் அல்லது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா அல்லது வீடு கட்டுவனா அப்படின்றதான் நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரி அந்த வேலையை கொஞ்சம் திருப்திகரமாக பாருங்கள். ஒரு பக்கம் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கார். வேலையில் சின்ன சின்ன பிரச்சனை இருக்கும், ஒரீஸ் இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும். ஆனாலும் வேலை என்பது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இந்த வாரம் இருக்குது. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, அதனால் அது விஷயத்தில் பெருசாக ஒன்றும் நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. சனி பகவான் எப்போ சர்வீஸ் ஸ்தானத்தை பார்த்தாலும் கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வேலை உண்டு. இந்த சனி பகவானுடைய பயிற்சி அடுத்த மாதம் கடைசியில் இருக்குது. உங்களுடைய லைஃப்லேயுமே நிறைய மாற்றங்கள் வருங்காலங்களில் உண்டு. இப்போ உங்களுக்கு சனி பகவான் பார்க்கறது வேலை நல்லா இருக்கும். பட் அதே சமயத்தில் அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு, வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எதுவும் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, குறிப்பாக சுபகாரியங்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம், சுப நிகழ்ச்சிகளும் நல்ல விதமாக நடக்கலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரம் குடும்பத்தில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு, நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. எதிர்பாராத தெய்வ தரிசனம், குறிப்பாக சுவாமி கோயிலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள், சாமி தரிசனம் இதெல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக இந்த வாரத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தைக்காக நான் பெரிய லெவலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்டு இருக்கு. பெரிய லெவலில் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. ஸோ நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணாலும் சரி, சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடைய பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இந்த வாரம் பிரமாதமாக உங்களுடைய தொழில் இல்லை. இந்த வாரத்தில் எங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்க. அது மட்டுமல்ல, எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் வார கும்பிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் கைகூடி வரும். கடந்த காலங்களில் என்னெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த நினப்புகள் எல்லாம் நிறைவேறுவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். அது மட்டுமல்ல, தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத உதவிகள் கிட்டும். நீங்கள் யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதோட எதிர்பாராத நன்மைகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் மெயினாக செய்ய வேண்டியது சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஆக்டிவாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்பாக இந்த வாரம் இருக்குது. லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. உங்களுக்கு பிரச்சனைகள் எப்படிமெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது ஒருத்தங்க இந்த வாரத்தில் வருவாங்க. இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்திங்க. ஃபர்தராக நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. நிறைய தேடுதல் என்பது உங்களுக்கு இருக்குது. வேலை நிமித்தமாக எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் லாபத்தையும் நன்மையும் கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. என்னுடைய ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது, இது வரைக்கும் பேச்சுவார்த்தையே நடக்கலை அல்லது பார்த்துட்டு போகிறாங்க யாரும் முடிவு சொல்லலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத விதமாக நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு,
உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் நன்மையாகவும் சாதகமாகவும் முடியும். உங்களுக்கு அட்வான்ஸாக அக்ரிமெண்ட்டை போடுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் எக்ஸாமினேஷன் இருந்துகிட்டே இருக்குது. இந்த காலகட்டங்களில் உங்களுடைய படிப்பில் பெரிய லெவலில் கவனம் செலுத்துங்க. ஞாபக சக்தியை அதிகப்படுத்துங்க. இதெல்லாமே இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் நான் பெரிய லெவலில் ரிசர்ச் பண்ணுறேன் அல்லது பிஹெச்டி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க, அல்லது ஆல்ரெடி நீங்கள் ரிசர்ச்சில் இருந்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணி காத்துட்ருக்கிறேன், அல்லது க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ ரொம்ப நாள் ஆச்சு அப்ளை பண்ணி ஒரு தகவலும் தெரியலைங்கிறவங்களுக்கு செய்தியோ தகவல்களோ வருவதற்கான வாய்ப்பு அல்லது அது கிடைப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இது அத்தனையும் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் சுமார் கணவன் அல்லது மனைவி 2 பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள் அல்லது வைத்திய செலவுகள், எதிர்பாராத பிரிவு இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபத்தை சம்பாதிப்பீங்க, உங்கள் பார்ட்னரும் லாபத்தை சம்பாதிப்பார். இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையுமே உங்களுக்கு சாதகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடையும் துர்க்கையும் கும்பிட்டு வாங்க. மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கும். எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். டூர் போகிறதுக்கான வாய்ப்பு அல்லது ஏதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அத்தனையும் இந்த வாரம் உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்குது. குழந்தைகளால் நன்மை, ஏற்றம், முன்னேற்றம் இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கும் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு. நீங்கள் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்போம். ஆனால் நல்லா லேவிஷாக நீங்கள் இந்த வாரம் செலவு பண்ணுவீங்க. எதுவும் இந்த வாரம் உண்டு. நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் பெரிய லெவலில் நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது இந்த வாரம் இல்லை. பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து உழைக்காமல் சம்பாத்தியம் பண்ணணும் தான் நினைப்பீங்க. அதற்கான கிரக நிலைகளும் இந்த வாரம் அப்படி தான் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்களோ அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கலைகள் 64 எதில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். ஏதாவது புது அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, உங்களுக்கான பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி இருக்குது. அது மட்டுமே இல்லை, மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் இந்த வாரத்தில் பெரிய லெவலில் எனி ஸ்பெக்குலேஷன், அதாவது யூக வணிகங்கள் எதுலேயுமே நீங்கள் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், அல்லது பெரிய லெவலில் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன், இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்படி என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான கிரக நிலைகள் இருக்குது. அதை நீங்கள் வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. கிரகம் சாதகமாக இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு பெரிய லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம். பிட்காயின், கிரிப்டோ கரன்சிலெலாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். உங்களுக்கு என்ன கிடைக்கணும்னு இறைவன் விதிச்சிருக்காரோ அது கண்டிப்பாக இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய வேலையில் இந்த வாரம் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ யாரெல்லாம் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்களோ உங்களுடைய ப்ரொஃபஷனில் வருமானம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் ஸ்மாராக இருக்குது. வேலையை விட வேண்டிய சூழ்நிலை அல்லது வேலையை விட்டு வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலை அல்லது வேலையை பற்றிய பயம் இதெல்லாம் இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராதமாக வேலையில் ஒரு லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் இதுவும் உங்களுடைய ப்ரொஃபஷனில் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு. லவ் அஃபேர் இருக்கிறவங்களுக்கு லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் மகாலட்சுமியும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் நான் சொந்தமாக லேண்ட் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும், வெஹிக்கிள்ஸ் அதாவது வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு
இந்த வாரம் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதோட விவசாயம் சார்ந்த துறைகள் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய கல்வி நல்லாவே இருக்குது இந்த வாரத்தில் எக்ஸாமினேஷன் டயத்தில். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பெரிய லெவலில் அம்மாவுடைய அன்பு ஆதரவு எதிர்பார்த்தீங்களோ கிடைக்கும். மெயினாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்கன்னா மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல. இந்த வாரத்தில் உங்களுடைய 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம். எதிலுமே ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களால் உங்களுக்கு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படும், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த வாரம் வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ இந்த வாரத்தில் பெரிய லெவலில் என்டர்டெயின்மெண்ட்னாலும் அதனால் நமக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த வாரம் இல்லை. ஸோ இந்த வாரம் பெரிய லெவலில் உடல் உழைப்பு எல்லாமே நீங்கள் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைப்பீங்க. அது சுமார் நீங்கள் சர்வீஸில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில் பெரிய லெவலில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, வேலையில் எப்போயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கிற மாதிரி இந்த வாரம் இருக்குது. வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் என்பது உங்களை பொறுத்த வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய வேலையில் உங்களுடைய கொலீக்ஸ் உங்கள் கூட இருக்கக்கூடிய சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு வேலையில் பெரிய லெவலில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் நான் பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நல்லது நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம், அதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் என்பது இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல, டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது, பர்டிகுலராக உங்களுக்கு. ஸோ இந்த வாரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிடுவாங்க, பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அவர்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தேவையற்ற செலவினங்களை அவாய்ட் பண்ணுங்கள். யாருக்கும் சூரிட்டி செக்யூரிட்டி கொடுக்க அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. அவசரப்பட்டு பார்க்குற வேலையை எதுவும் விட்டுறாதீங்க. நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாகவே இருந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த வாரம் முழுவதுமே ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. வருமானங்கள் பெரிய லெவலில் இருக்குது, செலவுகளும் அந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்ல வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமான பிரதானமாக கும்பிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் குரு 3ஆம் இடத்துல இருக்கார். ஆனாலும் கூட தெய்வ அனுகூலம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். உங்களுடைய 12ஆம் இடத்துல சூரியன், புதன், சனி. யாரெல்லாம் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, தாராளமாக பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு வசதி இல்லைங்கிறவங்க கொஞ்சம் யோசனை பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக இருங்க. தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் பேச்சை குறைங்க, கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. ட்ராவல் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப நாளாக சொத்து விற்கலை அப்படிங்கிறவங்க ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போகும். என்னுடைய லேண்டு விற்கலை, இடம் விற்கலைங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக வேண்டாம். எல்லாமே நமக்கு சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், எதுவுமே சக்ஸஸ் ஆகிறல சின்ன சின்ன தடைகள் இருக்குது. யாரையும் நம்பி செய்ய வேண்டாம். யாரையுமே பெருசாக நீங்கள் நம்பிக்கையோட இந்த வாரம் இருக்க வேண்டாம். எல்லாமே நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி தோற்றம் சுமாராக தான் இந்த வாரம் இருக்குது. பட் வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. ஸோ சர்வீஸ் இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். நான் இது வரைக்கும் எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, வயசாகிடுச்சு, வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு வேலை உண்டு. வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. பட் ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துலலாம் வேலையில் யாரெல்லாம் இன்னர் சேஞ்சஸ் பண்ணணும் அல்லது ரோல் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் அவசியம் இருந்தாலும் கடன் வாங்குறதை அவாய்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் அல்லது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அதனால் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள். ஸோ ஃபர்தராக நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்க, ரிசர்ச் பண்ணியிருக்கேங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். ஆல்ரெடி ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. நான் ரொம்ப நாளாக பிஆருக்கும், கிரீன் கார்டுக்கும், சிட்டிசன்ஷிப்புக்கும் அப்ளை பண்ணியிருக்கேன்.
வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இது வரைக்கும் ஒன்றும் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வருவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடய பண்ணக்கூடிய தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் அல்லது ஆன்லைனில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லை. அதில் உங்களுக்கு நல்லது ஒரு முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். யாரெல்லாம் அப்பாவுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பிஸ்னஸ் உங்களுக்கு பரவாயில்ல. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட் இருக்குது, ஒன்றுக்கு மேற்பட்ட எங்களுக்கு பிரான்ச்சஸ் இருக்குங்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பைரவரையும் குறிப்பாக ஆஞ்சநேயரையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம், வாழ்க்கையில் முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.